நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாடல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி கமண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்தை பற்றிய இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. நாட்டுப்பற்றுள்ள ஒரு கதையுடன் தமிழ், தெலுங்கு, இந்தியில் உருவாகியிருக்கும் கமண்டோவின் லவ் ஸ்டோரி படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை பரணி ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இப்படத்தின் கதையை எழுதி இயக்கியதுடன் நாயகனாகவும் நடித்துள்ளார் வீர அன்பரசு. நாயகியாக ஏஞ்சல் நடித்துள்ளார். இவருடன் பப்ளு என்கிற பிருத்திவிராஜ், இயக்குனர் பேரரசு, ஆகாஷ், வாழை ஜானகி, உஷா, தங்கதுரை பாண்டியன் போன்றவர்களும் நடித்துள்ளார்கள். படத்திற்கு வில்லியம்ஸ் ஒளிப்பு செய்துள்ளார். பாவலர் வி சிவராமன் மற்றும் கார்த்திக் ராஜா இசையமைத்துள்ளனர். சண்டை பயிற்சிகளை கோல்டன் என் கோபால் அமைத்துள்ளார். உடைகள் நாதன் கலை பழனி. தயாரிப்பு அனுராதா அன்பரசு. தயாரிப்பாளர் கலைப்பொழி தானு பேசும்போது லவ் ஸ்டோரி என்கிற போது 100% வெற்றி பெறும். அதுதான் இந்த விழாவில் வெளிப்படும் உண்மை. கோல்டன் கோபால் எனக்கு பல ஆண்டுகள் பழக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பு 1985 யார் படம் வெளியிட்ட போது, அதுக்கு பிறகு விஜயகாந்த் சாரை வைத்து கூலிக்காரன், நல்லவன், திருப்பாடகன் பல படங்கள் எடுத்து கொண்டிருந்த போது ஸ்டென்ட்டில் உதவியாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். அப்போது நான் கூப்பிட்டு, நீ படம் பண்ணு, உனக்கு நான் படம் தருகிறேன் என்றேன். இந்த மேடையில் அவரை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த படத்தில் சிறப்பான ஸ்டென்ட்ஸ் இருக்கிறார். சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ பயிற்சிகள் போன்றவற்றை அளித்து தேர்ந்த கலைஞர்களை வைத்து அமைத்து ஸ்டெண்ட் காட்சிகள் எடுத்திருப்பதை பார்க்கும்போது துப்பாக்கி, ஆள வந்தான் போன்ற படங்கள் ஸ்டெண்ட் காட்சிகள் எடுத்ததெல்லாம் நினைவு வருகிறது. இதற்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள், யாருமே எடுக்க முடியாத ஒரு கதையை தேர்ந்தெடுத்து திரைக்கதை அமைத்து இருக்கிறார் இயக்குனர் அன்பரசு என்றார்கள். நான் இந்த படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன். புதிய படத்திற்கு புது முகங்களை வைத்து பாடல் ஸ்டண்ட் நிறைய செலவு செய்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. கார்த்திக் ராஜா சிறந்த பின்னணி இசை கொடுத்துக்கிறார். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார். நடிகை வாழை ஜானகி பேசும்போது, இந்த மேடையை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி படத்தை எடுப்பதற்கு கணவருக்கு மனதைரியம் கொடுத்ததற்காக தயாரிப்பாளருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கெங்கோ சென்று சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறார்கள். அன்பரசு சார் எனக்கு இந்த படத்தில் அவரது அம்மாவாக நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எல்லோருமே இந்த படத்தை போய் திரையரங்கில் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நடிகர் பப்ளு என்கிற பிருத்திவிராஜ் பேசும்போது, நான் 50 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறேன். இன்று என்னையே பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் என்று அறிமுகம் செய்தார்கள். இன்னும் 6 மாதங்களில் என்னை பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட் என்று என்பார்கள். ஏனென்றால் நான் நடிக்கும் 2 படங்கள் 365 மொழிகளில் வெளியிடப் போகிறார்கள். சினிமாவில் நன்றாக இருக்கும்போது எல்லாம் நன்றாக இருக்கும். வாய்ப்பு இல்லை என்றால் யாருமே மதிக்க மாட்டார்கள். நம்மை பார்த்தால் கூட பார்க்காத மாதிரி சென்று விடுவார்கள். இயக்குனர் அன்பை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அன்பு என்றால் 24 கேரட் அன்பு அவருடையது. அவர் சம்பாதித்தது பெரிது இந்த நண்பர்கள் தான். அன்பும் நிறைய கதைகள் வைத்திருக்கிறார். அது அவ்வப்போது நேரம் வரும்போதெல்லாம் சினிமாவில் நடக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார். நாயகி ஏஞ்சல் பேசும்போது, இந்த படத்தில் நடித்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் இந்த படத்துக்காக கடின உழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அனைவரும் திரையரங்கு சென்று படத்தை பாருங்கள் என்றார். இயக்குனர் பேரரசு பேசும்போது, ஸ்டண்ட் மாஸ்டர் கோல்டன் கோபால், நீங்கள் சம்பளத்தை சொல்லாவிட்டாலும் ரெய்டு வந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் கோல்டன் கோபால். 30 நாள் ரஜினியுடன் பயணித்தால் போதும், ரெய்டு வரும். கணக்கை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். பட்டாசு பாலு, பான் பராக் ரவி, சனியன் சகடை என்ற ரவுடிகளுக்கு நான் பெயர் வைப்பேன். மாஸ்டர்களுக்கு வெறுமனே பெயர் வைத்தால் சரியாக வராது. கோல்டன் கோபால் என்று பெயர் வைத்துள்ளார். அந்த பெயருக்கே ரெய்டு வரும். இந்த மேடையில் நிறைய நன்றிய உணர்வு வெளிப்பட்டது. மாசுக்கு நிறைவே உள்ளது. இந்த படத்தில் கணவன் ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம் டூயட் பாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பாவும் மகனும் போட்டி போட்டுக்கொண்டு லவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த படத்தை தயாரித்தது அம்மா. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? அந்த அளவுக்கு ரசித்துள்ளார்கள். இந்த இயக்குனர் நண்பர் வீர அன்பரசு நடித்து சாதித்தாரோ இல்லையோ, இயக்கி சாய்த்தாரோ இல்லையோ, ஒரு வகையில் உண்மையில் சாய்த்து விட்டார். அது என்னவென்றால், மனைவி அவரை ஹீரோ என்று பலமுறை சொல்லிவிட்டார்கள். எந்த மனைவி கணவனை ஹீரோ என்று ஒப்புக்கொள்வதில்லை, ஜீரோ என்று தான் சொல்வார்கள். நடித்தது, இயக்கியது எல்லாம் பெரிதில்லை. தனது மனைவி கதாநாயகன் என்று ஒப்புக்கொண்டது தான் பெரிய விஷயம். அங்கேயே அவர் சாய்த்து விட்டார் என்றால் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இயக்குனர் அன்பரசு கதாநாயகி ஏஞ்சலை கொடுமைப்படுத்தியிருக்கிறார். குழு மாணலில் எடுத்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு குளிர்கிறது. இவர் நன்றாக கோட் சூட் போட்டுக்கொண்டு கதாநாயகிக்கு மட்டும் அங்கே குறைந்த ஆடைகளை போட்டு பாடல் காட்சி எடுத்துள்ளார். கதாநாயகின் ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவ்வளவு அழகாக இருந்தது. லட்டு மாதிரி இருந்தது. பப்ளு 50 சினிமாவில் இருப்பதாக சொல்கிறார். அந்த உற்சாகம் இன்னும் குறையவில்லை. என் நண்பர் இணை இயக்குனர் வெற்றிவேலன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் செய்ய வேண்டும் என்று ஒரு கல்லூரியில் படப்பிடிப்பு நடப்பதாக அழைத்தார். என்ன வேடம் என்று யோசித்துக் கொண்டே சென்றபோது, நீங்களாக இருக்க வேண்டும் என்றார்கள். நான் இதில் இயக்குனர் பேரரசாக வருகிறேன், நட்புக்காக என்ற ஒத்துழைப்பு நன்றி கூறி கை குலுக்கி அனுப்பிவிடுவார்களோ என்று நினைத்தேன். ஆனால் போகும்போது எனக்கு ஒரு தொகையை கொடுத்தார்கள். முன்பெல்லாம் இராணுவம் பற்றிய கதைகள் அதிகம் வரும். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நாட்டுப்பற்று கதைகள் அதிகம் வரும்.
அதே போல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நாயகன் நடித்த போது அது போன்ற படங்கள் நடிப்பார். போது அது மாதிரி படங்கள் அதிகம் வருவதில்லை. நாட்டுப்பற்று கதைகளே இல்லாமல் போய்விட்டது. இராணுவம் சம்பந்தப்பட்ட கதை. துப்பாக்கிக்கு பிறகு அமரன் வந்தது. இப்போது கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் நாட்டுப்பற்றும் உள்ளது, காதல் பற்றும் உள்ளது. இயக்குனர் வீர அன்பரசு 35 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவின் மேல் உள்ள காதலால் ஒரு படம் ஆரம்பித்து சில சூழ்நிலையால் அது வெளியாகவில்லை. அவர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், நன்றாக சம்பாதித்து செட்டிலாகி இருக்கலாம். சினிமாவுக்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் சினிமாவின் மீது அவருக்கு அவ்வளவு காதல். சினிமாவை உண்மையாக நேசித்தால் சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சாதிக்கலாம். இது சின்ன படம்தான். எத்தனை லொக்கேஷன்களை எடுத்துள்ளார்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார்கள். நடித்திருப்பவர்கள் தான் புதியவர்களே தவிர சின்ன படத்துக்கான அறிகுறியே இல்லை. இது மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் எடுக்கப்படும் போது தான் சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களுக்கெல்லாம், சின்ன சின்ன நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இது மாதிரியான படங்கள் வெற்றி பெற வேண்டும். இயக்குனர் அன்பரசு மனைவி அனுராதா மாதிரி அமைவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஆதரவு கொடுத்து பக்கத்துணையாக இருந்திருக்கிறார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும். பலருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். படக்குழுவினருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். சார் அனுராதா அன்பரசு பேசும்போது இந்த படத்தினை தயாரிப்பதற்காக, அந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எனது குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம். 52 பேர் தான் அதில் உறுப்பினர்கள். அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். முயற்சி துணையாக்கும் என்பது போல் அன்பரசு என்பவரின் முயற்சி தான் இந்த படம். என் கணவரின் பல்லாண்டு கால கனவு இது படமாக வந்திருக்கிறது. அதன் பின்னே அவரது கடின உழைப்பு இருக்கிறது. படம் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்து தாருங்கள் என்றார். படத்தின் இயக்குனர் கதாநாயகி வீர அன்பரசு பேசும்போது, படத்திற்கு இசையமைத்துள்ள சிவராமன் எனக்கு 25 ஆண்டுகளாக நண்பர்கள். அவர் பாடல்கள் இசையமைத்தார். பின்னணி இசை கார்த்திக் ராஜா அவரிடம் அமைக்க வேண்டும் என்று கேட்டபோது உடனே ஒப்புக்கொண்டார். மகிழ்ச்சியாக இருந்தது. சம்பளம் பற்றி பேசிய போது நான் எதுவும் கேட்கவில்லை. நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். முதல் நாள் இரவு படத்தில் ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டபோது இரவு 8 மணிக்கு கேட்கிறேன். வீடு சென்று படுத்து தூங்கி எழுந்தால் காலை 8 மணிக்கு அவர் ஃபோன் செய்தார். இரவோடு இரவாக பாடலை கம்போஸ் செய்து பாட வைத்து காலையில் போட்டு காட்டினார். நான் பிரமித்து விட்டேன். அவர் ஒரு மேஜிக் மேன் தான். அவரை பலரும் தவற விடுகிறார்கள். பாவலர் வரதராஜன் அவர்கள், புதல்வன் சிவராமன் இசை புயல் ரகுமானின் தங்கை இஷரத் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் 2 பாடல்களை பாடி தந்தார். இப்படி 2 இடங்களிலும் அப்படி யாரும் செய்ய முடியாது. நான் 2 குடும்பங்களிடம் நட்பாக இருப்பதால் அது முடிந்தது. பிரம்மாண்ட படங்களை இயக்கிய பேரரசு அவர்கள் எங்கள் படத்தில் நடித்து கொடுத்தது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்றார். இந்த படத்தின் இந்திய வடிவத்திற்கு சத்யா இசையமைத்து கொடுத்திருக்கிறார். நன்றாக இருக்கிறது. நான் சினிமா இலக்கு என்று ஓடிக்கொண்டிருப்பதில் வீட்டை கவனிப்பதில்லை. குடும்பத்தை விட்டு வெளியே பல நாட்கள் பயணம் செய்திருக்கிறேன். அந்த வழி எனது மனைவிக்கு இருந்தாலும் எனது இலக்குக்காக அவர் வழிகளை எல்லாம் தாங்கி கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன்.